சத்தமாக கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், 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 ஆமென். ஒரு சம்பவத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கிறார். திரும்ப 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 ஞாபகப்படுத்திட்டே இருந்தார். அந்த சம்பவத்தை மட்டும் சொல்லணும்னா உங்கள் ஆவி உயிர்ப்பிக்கப்படும். அதுலேருந்து நம்ம அப்படியே ஆராதனைக்குள்ளே நம்ம கடந்து செல்ல போகிறோம். ஆமென். இங்கே நிறைய பழைய இரும்புக்காரங்களா பார்த்துருக்குறீங்களா? சாக்கு பையில் ஊராக சுற்றி சாக்கு பையில் பழைய இரும்பு ஆகாதுன்னு எல்லாம் தூக்கி போடுறதெல்லாம், பழைய இரும்பு, பழைய பொருள், பழைய பிளாஸ்டிக் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வருவாங்க. வரும்போது அப்படியே ரோட்டில் வரும்போது மாமா அப்படி கூப்பிடுவார், இங்கே வா 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 அப்படின்னு. எல்லோரும் பழைய இரும்பெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு எங்கள் கடைக்கு தான் வருவாங்க. அங்கே வந்துட்டு மாமா அப்படியே பார்ப்பார். ஓகே, ஸ்பீக்கர் இது எடுத்து இந்த பக்கம் வையே, ஓகே, பக்கெட்டு ஓகே, கீழே இது வரைக்கும் இது இருக்குது, இதுக்கு மேலே ஓகே, இந்த பக்கெட்டை தனி எடுத்து வை, குடத்தை தனி எடுத்து வை. பாருங்கள், இது ஒரு சம்பவம் என்னை சின்ன வயசில் அதை பார்க்க ஆண்டவர் நான் பார்க்க வச்சார். ஆனால் இன்றைக்கி நிறைய இடத்துல நான் ஊழியத்துக்கு போகிறேன், நிறைய ஸ்டேஜில் பேசுகிறேன். இந்த சம்பவத்தின் மூலிமா யாரெல்லாம் அந்த பொருட்கள் ஆகாது, இது முடியாதுன்னு சொல்லி தூக்கி குப்பையில் போடுறதுக்கு காசுக்காக விற்றாங்களோ, எங்கள் மாமா அதை எடுத்து அந்த ஸ்பீக்கருக்காக ஒரு பெட்டி செஞ்சு அந்த ஸ்பீக்கரை கிட்டத்தட்ட 5 வருஷம் 6 வருஷம் நல்லா பாடுற மாதிரி பேசுகிற மாதிரி உபயோகப்படுத்திடுவார். ஆமீன். அதே மாதிரி ஒரு பாத்திரமாக இருக்கட்டும், அதை வெட்டி கரெக்ட் பண்ணி கீழே வேற ஒரு தகடை போட்டு மறுபடியும் ஒரு 2 வருஷம் 3 வருஷம் உழைக்கிற மாதிரி பண்ணிடுவார். எந்த பொருள் அவர் கையில் வந்தாலும் அவர் திரும்பவும் எதெல்லாம் ஆகாது முடியாதுன்னு சொல்லி குப்பையில் வீசி பழையரும்புக்காரனுக்கு எடைக்கு போடுறாங்களோ அதையே எங்கள் மாமா எடுத்து, நம்ம பாஸ்டர் ஐயா எடுத்து அதை மீண்டும் 1 வருடம் 2 வருடம் 5 வருடம் 10 வருடங்கள் வரைக்கும் மகாராஜா ஒரு சில பொருட்களெல்லாம் 10 வருஷம் வரைக்கும் நான் பார்த்துருக்கிறேன். அவர் ஆகாதுன்னு சொல்லி தூக்கி போட்ட பொருட்களை எங்கள் மாமா சரி பண்ணி திரும்பவும் அதை ரெஸ்டோர் பண்ணி அதை மீண்டும் அதை உபயோகப்படுத்துகிற அளவுக்கு அதை ரெஸ்டோர் பண்ணுறதில் எங்கள் மாமா ரொம்ப டேலண்ட். ஆண்டவர் அப்போவே அந்த கிருபையை கொடுத்திருந்தார். இதன் மூலியமாக இந்த காலை வேளையில் நாம் எதை கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் நாம் பிறந்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. நம்ம நோக்கத்தை கூட நம்மளுக்கு கூட தெரியாமல் இருந்திருக்கலாம். யாரெல்லாம் இந்த காலை வேளையில் உங்களை யாரெல்லாம் புறக்கணிச்சாங்களோ, ஒருவேளை உங்களாலேயோ ஒரு காரியங்களை செய்ய முடியாதுன்னு நினைச்சிங்களோ, எங்கள் மாமாவுக்கு கொடுத்த அதை ஞானத்தை கொடுத்த சர்வ வல்லவராகிய ஆண்டவரை தான் இந்த காலை வேளையில் ஆராதிக்க நாம் கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளால் முடியாது, நம்மளால் வேஸ்ட்டு, நம்மளால் ஒன்றும் முடியலன்னு சொன்னால், எங்கள் மாமாவுக்கு எப்படி ஆகாதுன்ற பொருளை 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அதை உபயோகப்படுத்தினாரோ, அதே போல் நம்மை உண்டாக்கின ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார். நம்மை குறித்து ஒரு நோக்கம் இருக்கிறது, நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நமக்காக ஒரு சிறந்த திட்டங்களும் நோக்கங்களும் ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக உருவாக்கி வைத்திருக்கிறார். தாயின் கருவிலே முன்பதாகவே அவர் நம்மை தெரிந்து கொண்ட ஆண்டவர். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். நம்ம இந்த உலகத்தில் யாரும் நம்மளை புரிஞ்சாலும் புரிஞ்சுக்கிட்டாலும் நம்ம உண்டாக்கின அப்பாவுக்கு நமக்கு தெரியும். எப்படி எங்கள் மாமாவுக்கு எப்படி தெரிஞ்சது? அந்த அவருடைய ஆரம்பத்தை பார்க்கிறார், அதனுடைய முடிவையும் பார்க்கிறார். அதே மாதிரி தான் நம்மளுடைய ஆரம்பமும் நம்மளுடைய முடிவும் நம்முடைய ஏசப்பானுடைய கையில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஒருவேளை நம்மளுடைய தற்செயலாக நம்ம இந்த இடத்துல வரல, நம்மை குறித்து ஒரு சிறந்த உன்னதமான ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் இடத்துல வருகிற யாவரும் வரும்போது குறைவுள்ளவர்களாக இந்த ஆலயத்துக்குள்ளே வருவார்கள், போகும்போது நிறைவோடு அனுப்புகிற ஆண்டவரை தான் இந்த காலையில் நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகாது என்று தள்ளப்பட்ட கல்லைத்தான் அவர் மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றினார். ஹல்லேலூயா. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இந்த ரொம்ப நாள் இந்த இன்சிடென்ட் ஆண்டவருக்கோட இந்த வார்த்தையை கொடுக்கணும்னு சொல்லி நான் ரொம்ப நாளாக இது அந்த வாய்ப்புக்காக ஜெபம் பண்ணிட்டு இருந்த ஆண்டவர் குறித்து இந்த நாளில் உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டதில் நான் மிகவும் சந்தோஷப்படுகிறேன். ஆண்டவருக்கு கரங்களை தட்டி, மீண்டும் பயன்படுத்துகிற ஆண்டவருக்கு கரங்களை தட்டி, ஒருபோதும் தள்ளிவிடாத ஆண்டவருக்கு கரங்களை தட்டி ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய ஆராதிக்கிற நம்மை கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தோடு நிறுத்தி அனுப்புவார். என்னோடு கூட சேர்ந்து உம்மை ஆராதிப்பேன் என்ற பாடல்கள் பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன்.
தாயிற்கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. மேலாக அன்பு வைத்து என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே. நன்மையும் கிருபையும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீர். என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே. என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள என்னை மீண்டும் பிறக்க வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒளியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். அல்லேலூயா. பாருங்க, நம்ம பாடின பாடலுடைய வரிகள் இப்படியா பாடணும். எத்தனை முறை இடறினாலும் அத்தனை முறையும் அவர் மன்னித்தாராம். எத்தனை முறை நாம அவருடைய வழியை விட்டு விலகி போனாலும் அவரை வச்சுதான் அவர் நம்மை மீண்டுமாக அழைக்கின்ற ஆண்டவர். மோசே, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் மோசே என்ற தீர்க்கதரிசியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு திட்டம் இருந்தது. அவருடைய முன்கோபத்தினால இஸ்ரவேல் ஜனங்களை அவரை தான் வழிநடத்த போறாருன்னு அவருக்கு தெரிஞ்சது. ஆனால் ஆண்டவருடைய பலத்தில் செய்யாம, ஆண்டவருடைய தரிசனத்தில் செய்யாம, ஆண்டவருடைய ஆலோசனை பிரகாரமா அந்த காரியத்தை கையாளாம இவருடைய மாம்சத்தின் பிரகாரமாக அவருடைய கோபத்தினால கொலைகள் செய்தார். எகிப்திலிருந்து மீதியான் தேசத்துக்கு போகப்பட்டார். ஆனால் அவர் என்ன தவறு செஞ்சிருந்தாலும், எவ்வளவு வருஷம் வனாந்தரத்து திறந்தாலும், ஆண்டவர் மோசையை கொண்டு நிறைவேற்ற வேண்டிய ஊழியத்தை அவரை கொண்டுதான் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இப்படி எத்தனை ஆட்களை வேதாகமத்தில் நாம் பார்க்க முடியும். இந்த இது வேண்டான்னு சொல்லி ஓடி போன இந்த பேதுருவும் கூட திரும்பவும் கொண்டு வந்து அவருக்கு ஊழியத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம், இளைய குமாரன் தன்னுடைய தகப்பனுடைய ஆசைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு தூர தேசத்திற்கு சென்று தவறான வழியில் தன்னுடைய செல்வங்களை எல்லாம் அழித்து போட்டு கடைசிக்கு சாப்பாடு கிடைக்காம அதனுடைய கதை ஊமைகளை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கிற உண்டு. இதன் மூலியமாக அவர் ஆண்டவர் திரும்பவும் சேர்த்து கொண்டதுனால அவன் சொல்லுகிறான், அவன் புத்தி தெளிந்து நான் என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன், அங்கே வேலைக்காரருக்கும் பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது அப்படின்னு நினைக்கும் போது அப்பா வரும்பொழுது உலக பிரகாரமான அப்பா வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, என்னோட சொத்தை நீ அழிச்சிட்ட, என்னுடைய பேரனை கெடுத்துட்ட, நீ வந்து நான் சம்பாதிக்க முடியாது, நீ உருப்பிட மாட்டேன்னு சொல்லி அப்படியெல்லாம் சொல்லாம என்னுடைய குமாரன் தூர வசனம் சொல்லுகிறது, அவன் தூரத்தில் வருகிறதை கண்டு என்று வசனம் சொல்லுது. அப்படின்ற சொல்ல ஒவ்வொரு நாளும் என்னுடைய பையன் எங்கிட்ட திருப்பி வரும். அவன் என்னதான் செலவழிச்சிருந்தாலும், என்னதான் பாவம் செஞ்சிருந்தாலும் நான் அவனை தள்ள மாட்டேன். இந்த உதாரணத்தை ஆண்டவர் இயேசு நமக்கு எதற்கு சொல்லுகிறார் என்று சொன்னால், அதை பார்க்கலும் விலையேற பெற்ற தகப்பனை தான் நாம் ஆராதித்து
இருக்கின்றோம். ஹல்லேலூயா. உங்களை குறித்து செய்ய வேண்டிய முடிக்க வேண்டிய ஊழியத்தை ஒரு காரியத்தை உங்களை கொண்டு மட்டும்தான் நான் செய்வார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லி இந்த ஒரு வரியை கூட உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்தேன். சில பேர் குற்ற மனசாட்சியில் இருக்கிறீங்களா? இவ்வளோ ஜெபம் பண்ணலாம்னு நினைச்சேன், பண்ண முடியல. இவ்வளோ வேதம் வாசிக்கலாம்னு நினைச்சேன், வாசிக்க முடியல. ஆண்டவருக்காக இதை கொடுக்கணும்னு நினைச்சேன், இதை கொடுக்க முடியல. ஆண்டவர்னால கொஞ்ச நாள் அப்படி நான் குவைட்டா இருந்துட்டு அமைதியாக ஆண்டவருடைய வழியை விட்டு நான் போயிட்டேன்னு யாராவது இந்த காலை வேளையில் இருந்தீங்கன்னா, ஆண்டவர் நீங்க எங்க இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் உங்களை நேசிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட பிரதான தகப்பனைத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா. எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மாயும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. ஓ, எத்தனை முறை இடறினாலும் அத்தனையும் மன்னித்தீரே, நன்மையும் கிருபாயும் தொடர செய்து என்னை மீண்டும் நடக்க வைத்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை உம்மை ஆராதிப்பேன், உம்மை. என் நாட்கள் முடியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, என்னையும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வேறே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்துக் கொண்டீரே, உம்மோடு சேர்த்து கொள்ள மீண்டும் எனக்காவர் வேறே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. நாம ஒரு காலத்துல ஆண்டவர் அறியாம, ஏசப்பாவை தெரியாம ரொம்ப தூரத்துல இருந்தோம். அப்புறம் ஒரு காலத்துல ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை நாம் அறிஞ்சு கொண்டோம். நியாயப்பிரமாண காலத்துல நாம் வாழ்ந்தோம். இதை செஞ்சா தான் ஆண்டவர் இந்த நன்மையை தருவார், இதை கடைபிடிச்சா தான் இதை அந்த ஆசீர்வாதத்தை தருவார். ஒழுக்கம் நல்லது, ஆனால் நம்ம புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வாழ்கிறோம். பழைய ஏற்பாடு இருந்துச்சு, இப்போ புதிய உடன்படிக்கையின் காலத்தில் வாழ்கிறோம். இப்பொழுது நம்மளுடைய கிரியைகளின் அடிப்படையில் அல்ல, ஆண்டவர் நமக்காக சிலுவையில் நடத்தி முடித்த கிரியம் கொடுத்த அந்த கிரியத்தின் அடிப்படையில் அவர் இருக்குமுள்ளதுனால, அவர் ஐஸ்வர்யவராக இருக்கிறதுனால, அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறதுனால, நம்ம உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? நம்ம எடுத்துகிற பொருத்தனையில் உண்மையுள்ளவராக இருக்கிறோமா? நம்ம எடுத்த செலுத்தின ஏதாவது உண்மையுள்ளவராக இருக்கணும்? நாம் உண்மை இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறபடினால, அவர் செய்து முடித்த கிரியிலே நாம் விசுவாசம் வைக்கும் பொழுது அவருக்கு நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை எல்லாமே நாம் சுதந்திரித்துக் கொள்கிறோம். ஹல்லேலூயா. நம்மை பார்க்கும் பொழுது சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தான் பிதாவாகிய தேவன் நம்ம இயேசுவாக பார்க்கிறார். இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்துவுக்குள்ளாக இது என்னுடைய மகன், இது என்னுடைய மகள் என்று பார்க்கிறார். ஹல்லேலூயா. அவர் பாவி என்று தள்ளிவிடாமல் நம்ம நீதிமான் ஆக்குறது மட்டுமல்ல, நீதிமானிலிருந்து அடுத்தபடியாக அவர் நம்மை பிள்ளைகளாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. பிள்ளைகளுக்கான நம்மளை இஷ்டத்துக்கு நம்ம அப்பாவை நேசித்து முழு சுதந்திரம் கிடைக்கிது, அப்பா கிட்ட நிறைய அன்பு கிடைக்கிது. ஹல்லேலூயா. ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். மீண்டுமாக இன்னொரு பாடலை கூட பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்துவோம். Oh yes Lord, thank you Jesus. சிங்கக்கேபியில் நான் விழுந்து அவர் என்னோடு அமர்ந்திருந்தார், சுட்டெரிக்கும் மக்கினையில் நடந்து
பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியாய் என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. எதிரிகள் என்னை சுற்றி வந்தாலும் தூதர் சேனைகள் கொண்டு என்னை காப்பாரே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. ஆவியினால் யுத்தம் வெல்வேனே, சாத்தானை சமுத்திரம் விழுங்குமே. அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாது. ராஜ்யம் எனக்குள்ளே வந்ததால் சூழ்ச்சி என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் என்னை அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்து பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியில் நான் விழுந்தேன், அவர் என்னோடு அமர்ந்திருந்தார். சுட்டெரிக்கும் அக்கினியில் நடந்தேன், பனித்துளியா என்னை நனைத்தார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். ஓ அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். கரங்களை தட்டி சிங்கக்கேபிலிருந்து காப்பாற்றுகிற ஆண்டவருக்கு, ஓ அக்னி சூளையிலிருந்து நம்மை தப்பி வைக்கிற ஆண்டவருக்கு அவருடைய வசனம் சொல்லுகிறது, ஆறுகளை கடக்கும் பொழுது மூழ்கி போமலும் அக்னியிலே நடக்கும் பொழுது வெந்து போகாமல் இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் அக்னியை போன்ற பிரச்சனைகள், சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்ற அந்த நாட்களில் வாழ்ந்த சகோதரர்களை பிடித்து அந்த நாட்டில் இருக்கிற அரசாங்கம், நீ இந்த தெய்வத்தை வழிபடக்கூடாது, இந்த தெய்வத்தை அந்த பொற்சிலையை தவிர்த்து வேற எந்த சொல்லி நீ வணங்கக்கூடாதுன்னு சொல்லி அவர்களை அவருடைய ஆராதனைக்கு, அவருடைய ஜெபங்களுக்கு அவருடைய தடை செய்து, அதையும் மீறி எங்களை நாங்கள் ஆராதிக்கிற தேவன், நீ என்னை கொண்டு போட்டாலும் சரி நாங்கள் அவரைத்தான் ஆராதிப்போம் என்ற ஒரு தீர்மானத்தில் அவர்கள் ஆராதித்த பொழுது வசனம் இப்படியாக சொல்லுது, 7 மடங்கு சூடேற்றினாங்களாம்.
அந்த தூக்கிட்டு போனவங்க கூட உள்ள விழுந்து செத்ததாக சொல்லி, நம்முடைய வாழ்க்கையில கூட அது போன்ற அக்னி போன்ற ஒரு கஷ்டமான சூழ்நிலையில நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் வெந்து போகாமலும், வசனம் சொல்லுகிறது அந்த தீயினுடைய புகையினுடைய மனம் கூட அவர்களுடைய உடம்பிலிருந்து வரவில்லையாம். இதை அர்த்தம் என்ன சொல்லுகின்ற சொன்னா, எந்த சூழ்நிலையில நாம் அக்னி போன்ற சூழ்நிலையில நாம் கடந்து சென்றாலும் அது நம்மளை சேதப்படுத்தாது. சாத்ராக் மேசாக் ஆபத்நேகோ என்ற சகோதரர்களை ஆண்டவர் காப்பாற்றினது போல நம்மளையும் காப்பாற்றி இந்த இடத்துல நம்ம ஆராதிக்க கூட்டி வந்து சேர்த்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அற்புதம் எனக்காக செய்வார், என்னை அதிசயமாய் நடத்துவார். ஹல்லேலூயா. அன்றைக்கு ஆண்டவர் செய்த அற்புதம் இன்றைக்கும் நமக்கு அற்புதங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஆமா, இந்த உணர்வோடு கூட என்னோட கூட சேர்ந்து, ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. எல்லாரும் சொல்லுங்க, ராஜ்யம் எனக்குள்ளே வந்தாதா, சூழ்ச்சிகள் என்னை ஒன்றும் செய்யாதே. அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அற்புதம் எனக்காக செய்பவர் அதிசயமாய் வழி நடத்துவார். அவரே என்னை காண்பவர், அவரே என்னை காப்பவர், அவரே என்னை காண்பவர், அவரே என்னை சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்கக்கேவியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. எதுவும் நம்மை சேவப்படுத்தாது, நம்மை உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் கண்ணின் மணி போல நம்மை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. ஏன் கண்ணின் மணி போல அப்படின்னா, இந்த கண்ணுக்கிட்ட வேற ஒருத்தர் விரலையோ ஒரு குச்சியோ நீட்டினா பாருங்க, ஒரு தூசி வரும்போது நம்ம கண்ணை பிடிச்சி இப்படி இழுத்துட வேண்டியதில்லை, ஆட்டோமேட்டிக்கலி அது க்ளோஸ் ஆகிக்குது. ஹல்லேலூயா. அந்த மாதிரி தான் உங்களை யாராவது தொட வந்தால் ஆண்டவர் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுடைய கரத்தில், அவருடைய வல்லமையுள்ள கரத்தில் உங்களை காத்துக்கொண்டு வருகிறார் என்று தான் கண்மணியை போல உன்னை காத்துக்கொள்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ரேமானா ஷலாரி வலாரி அந்தரே நமனா நானா வேக்கரே செலரே மனரா செலரே. நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். நம்முடைய ஆண்டவர் 1000-10,000களிலே துதிக்கப்படத்தக்கவர். ஹல்லேலூயா. அவரை பாட பாட, அவரை உயர்த்த நம்முடைய வாழ்க்கை உயர்ந்து கொண்டே போகும். ஹல்லேலூயா. அவரை புகழ நம்மளுக்கு ஒரு மேன்மை உருவாகி கொண்டே இருக்கும். உன்னதமானவரை அவருக்கு துதிகளை செலுத்த நம்முடைய வாழ்க்கையை மாறிக்கொண்டே இருக்கிறது. அவர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையும் பரிசுத்தமாகிறது. ஹல்லேலூயா. ஆமே. என்னோட கூட சேர்ந்து அடுத்த பாடலை நாம் பாடுவோம். பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் நீரென்றும் ராஜா. பரிசுத்தரே எங்கள் இயேசு தேவா, நானிலத்தில் உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாதினா என்னில் குறைவே இல்லை. உம்மை பாடுவதா என்னில் தோல்வி இல்லை, உம்மை துதிப்பாதினா என்னில் குறைவே இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. உம்மை பாடுவதால் கோமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா, உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங் மேன்மையா. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. நான் கொண்ட திட்டங்கள் சிறிதாயினும் ஐயா எனக்காயும் திட்டங்கள் பெரிதல்லவோ. புழுதியில் இருந்து என்னை உயர்த்தினீரே, ராஜாக்களோடு அமர்த்தினீரே. புழுதியில் இருந்து என்னை ராஜாக்களோடு அமர்த்தினீரே. உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா.
உயர்த்துவதே எங்கள் மேலாமையா, உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, பாடுவதே மேன்மையா. ஊழிய எல்லையை பெரிதாக்கினீர், அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். ஊழிய எல்லைகள் அதில் ராஜாக்கள் உதிக்கவும் உதவி செய்தீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். அறியாத ஜாதியை வரவழைத்தீர், நீர் தந்த வாக்கினை நிறைவேற்றினீர். உந்தன் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். உந்தன் கிருபைகளை தினம், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. உம்மை உயர்த்துவதே எங்கள், உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே எங்கள் நோக்கமையா, உம்மை பாடுவதே எங்கள் மேன்மையா. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. வருத்தங்கள் பசிதாகம் ஏற்பட்டாலும் எங்கள் விசுவாச கேடகம் வீழ்ந்திடாதே. நம்பினோ நட்டாற்றில் கைவிட்டாலும் காப்பாற்ற நீ உண்டு மர, நம்பினோர் நட்டாற்றில் கைவிட்டாலும் உன்னை காப்பாற்றும் நீர் உண்டு, பயமில்லையே. உங்கள் கிருபைகளை எண்ணி, உந்தன் மகிமைதனை தினம், ஓ உங்கள் கிருபைகளை எண்ணி நான் பாடுவேன், உந்தன் மகிமைதனை தினம் நான் ருசிப்பேன். அல்லேலூயா அல்லேலூயா. எங்கள், உம்மை பாடுவதே எங்கள், உம்மை உயர்த்துவதே. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆமென். அப்படிப்பட்ட ஆண்டவர், அவரை நாம நம்பினதுனால இந்த அளவுக்கு ஆண்டவர் நம்மை உயர்த்தி வச்சுக்கிறார், உங்களை உயர்த்துவார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து அப்படிப்பட்ட இஸ்ரவேல் என்னுடைய ஆண்டவரை நாம் உயர்த்தி பாடுவோம். இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே அவரின் துணையும் கேடகமானவர், அவரின் துணையும் கேடகமானவர். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். புழுதியில் இருந்து தூக்கி விடுவார், குப்பையில் இருந்து உயர்த்திடுவார். பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் உட்கார செய்பவர் நமக்கு உண்டு. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு. இஸ்ரவேலே துணையும் கேடகமானவர், அவரும் துணையும் கேடகமானவர். அக்கினியை நீ கடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினியில் நீ நடக்கும் போதும், ஆறுகளை நீ கடக்கும் போதும், அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. அக்கினி அணுகாது ஆறுகள் புரளாது, ஆண்டவர் உன்னோடு இருப்பதாலே. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு,
கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவரின் துணையும் கேடகம். அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அவர் உன்னை விட்டு விலகுவதில்லை, அவர் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் என்னை என்றும் மறப்பதில்லை. உள்ளம் கையில் வரைந்தவர் அவர் என்னை என்றும் மறப்பதில்லை. இஸ்ரவேலே கர்த்தரை நம்பு, கர்த்தரை நம்பு இஸ்ரவேலே, அவர் துணையும் கேடகமானவர், அவர் துணையும் கேடகமானவர். கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே, பாடி புகழுவே. ஓ என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம், என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் அணைத்தீரே. நெருக்கப்பட்டேன், தள்ளப்பட்டேன், நேசர் அணைத்தீரே. கைவிடப்பட்டு கதறினேன், கைவிடப்பட்டு கதறினேன், கர்த்தர் தேற்றினேன். ஆஹா கர்த்தர் தேற்றினேன். ஓ என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். பாவங்கள் அனைத்தும் மன்னித்தீரே, நோய்களை சுகமாக்கினீர். ஓ எனது ஜீவனை அழிவில் நின்று, எனது ஜீவனை அழிவில் நின்று காத்து ரட்சித்தீரே. காத்து ரட்சித்தீரே. ஓ காத்து ரட்சித்தீரே. அல்லேலூயா. காத்து ரட்சித்தீரே. ஓ என் இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ என் இயேசு ராஜாவுக்கே
என்னாலும் ஸ்தோத்திரம். ஓ கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. கர்த்தாவே, நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே. முழு உள்ளத்தோடு உம் நாமம், முழு உள்ளத்தோடு உம் நாமம் பாடி புகழுவே. நான் பாடி புகழுவே. ஓ என் அப்பா இயேசுவுக்கே என்னால் ஸ்தோத்திரம். ஓ என்னோடு வாழ்பவர்க்கே என்னால் ஸ்தோத்திரம். ஓ என் அப்பா என்னால் ஸ்தோத்திரம். ஓ என்னோடு வாழ்பவர்க்கே என்னால் ஸ்தோத்திரம். ஆமாங்கப்பா, இனி நாங்க அழுதுட்டு இருக்க போறதில்ல, இனி நாங்க கவலையோடு இருக்க போறதில்ல. எப்பவுமே நாங்க சந்தோஷமா இருக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துருக்கிறீங்க. நாங்க இழந்து போன அந்த தனிப்பட்ட உறவை நீங்க இன்னைக்கு கொடுத்துருக்கிறீங்க. அந்த உறவை புதுப்பிச்சிருக்கிறீங்க அப்பா. எங்களுக்காக ஒரு புதிய தொடக்கத்தை நீங்க கொடுத்துருக்கிறீங்க. என்னுடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்குன்னு சொன்ன ஆண்டவர் இந்த நாட்களில் எங்களுக்கு புதிய ஆரம்பத்தை, புதிய தொடக்கத்தை கொடுத்திருக்காக. இந்த மணி வேலையிலிருந்து இதுவரையிலே நாங்கள் கண்டிராத, அனுபவித்திராத ஆவிக்குரிய நன்மைகளை நீ வரப்போற காலங்களில் இன்னும் இதரை போல இன்னும் இதற்கும் அதிகமாக கர்த்தாவே நாங்கள் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. தொடர்ந்து இதே ஆவியானவருடைய ஆளுகையில, தொடர்ந்து இதே ஆவியானவருடைய அசைவாடுதல்ல, தொடர்ந்து இதே அபிஷேகத்தில் இதற்கும் மேலாக கர்த்தாவே எங்களோட கூட இருந்து எங்களை ஆசீர்வதிங்க அப்பா. எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட, எங்களுக்காக வாதிக்கப்பட்ட, எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எங்களுக்காக மரித்து, எங்களுக்காக அடக்கம் பண்ணப்பட்டு, எங்களுக்காக உயிரோடு எழுந்த இயேசு என்கிற நாமத்தில் அந்த ஆதானை உமக்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். எல்லா துதி கனமாக உமக்கு இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லா கரங்களை தட்டி அப்பாவுக்கு